அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து ஒரு பாவியான ஒரு மகளிடத்துல பேசினதான ஒரு வார்த்தை. ஒருவேளை அந்த ஜீவ தண்ணீர், நான் கொடுக்கிற தண்ணீர் என்பதை குறித்து ஏதோ ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர்கிட்டயோ அல்லது ஏதாவது கர்த்தருக்குள் இருக்கிற பெரிய பரிசுத்தவான்களிடத்திலோ தேவனாய கர்த்தர் இந்த வார்த்தையை என்ன செய்யல, பேசல. அது நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது. சில ஆழமான சத்தியங்களை பிரதர் நம்ம யாருகிட்ட பேசணும், அதை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கிற இன்னொருத்தட்டு தான் பேசணும் அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுவும் நம்முடைய அறியாமை தான். ஒருவேளை இந்த செய்தியை நான் முடிக்கும் போது உங்களை எத்தனை பேருக்கு அது உள்ள பதியும் தெரியாது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஜெயரஸ் புரிஞ்சுக்கிற விதத்துல கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த சின்ன பசங்க புரிஞ்சுக்கிற விதத்துல கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு முறை 2009ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் மூக்குப்பேரியில ஒரு 4 நாள் செய்தி கொடுக்க போயிருந்தேன். காலையில பைபிள் ஸ்டடி, ஈவினிங்ல நற்செய்தி கூட்டம். 4 நாள் பிளான் பண்ணிருந்தாங்க. செப்டம்பர் மாதத்துல அந்த பைபிள் ஸ்டடிக்கு என்ன பண்ணோம்னா, அங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஹாஸ்டல் இருந்து இவ்வளவு சின்ன பசங்களை ஒரு 10-50 பேரை பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு வருவாங்க. எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கோம். அப்புறம் ஒரு 4-5 பெண்கள் இருப்பாங்க, ஒரு 2 ஆண்கள் இருப்பாங்க, அப்படிதான் அதுல இருப்பாங்க. அப்ப எனக்கு இந்த பைபிள் ஸ்டடின்னு வர பேர் வச்சிருக்காங்க. காலையிலே வந்தா அவ்வளவு குட்டியும் குருமாமான செய்து அது முன்னாடி உட்கார்ந்து இருக்குது. இதுக்காயா பைபிள் ஸ்டடி எடுக்கணும், இதுக்கு ஏதாவது புரியுமா புரியாதா அப்படிங்கறதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. இப்ப 4 நாள் முடிச்சுட்டு 4வது நாள்ல அந்த 3 நாட்கள் நான் பேசின சில காரியங்களை குறிச்சு கேள்வி கேட்டா, அங்க இருக்கிற அந்த 10 பெரியவங்கள யாருக்குமே கேள்விக்கு பதில் தெரியல. ஆனா தான் அவ்வளவு குட்டீஸ் என்ன பண்ணிச்சு, பதில் சொல்லிச்சு. அதனால சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம யாருகிட்ட எதை குறிச்சு பேசுறோங்கிறதெல்லாம் நம்ம தான் தீர்மானிக்கிறோமே தவிர, ஜீவ தண்ணீரை குறித்து, நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீரை குறித்து, தாகம் எடுக்காத தண்ணீரை குறித்து கர்த்தர் கொடுத்த சத்தியம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ கிட்ட கர்த்தர் சத்தியத்தை பேசுறார். யாருகிட்ட பேசுற, என்ன பேசுற முக்கியம் இல்ல, இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே பலன் செய்கிறதா என்பதா ரொம்ப முக்கியமானது. அப்படி அந்த பாவியான ஸ்திரீ கிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு ஆழமானது ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் என்பது நீ வாய் வழியே குடிக்கிற பானம் அல்ல, அது உன் உள்ளத்துக்குள்ள வைக்கப்படுகிற நீர் ஊற்று. உள்ளத்துக்குள்ள வைக்கப்படுகிற ஊற்று. அந்த ஊற்றானது நித்திய ஜீவ காலமாய் ஊறும்படி கர்த்தர் வைக்கிறார். இப்ப தேவன் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் என்பது, திரும்ப நான் சொல்லுகிறேன், வாய் வழியா நான் குடிக்கிற நீர் அல்ல, அது என் உள்ளத்துக்குள்ள வைக்கப்படுகிற ஊற்று. அப்ப ஜீவ தண்ணீர்னால என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஊற்று. அது கர்த்தர் ஏதோ டம்ளர்லயே இதுலயே மொண்டு கொடுக்கிற தண்ணீர் அல்ல, அதை போன்றது அல்ல, அது ஒரு அளவு உள்ளது அல்ல. எதுக்கு நான் டம்ளர் சொம்பு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒரு அளவு இருக்குது. ஆனா ஊத்துக்கு என்ன கிடையாது, அதுக்கு அளவே கிடையாது, அது அளவற்றது. நீங்க எவ்வளவு தூரம் அதுல இருந்து மொண்டு கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த ஊற்றானது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அது ஊறிக்கிட்டே இருக்கும். இன்னும் அது தூய்மையாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும், ஊறும். பயன்படுத்தாத கிணறுக்குள்ள என்ன ஆகும் பிரதர் கேட்டீங்கன்னா, நீர் சுத்தமா இருக்காது, அது அழுக்கு படிந்ததாக, அது கரை படிந்ததாக, இன்னும் சொல்ல போனா விஷ வாயினாலே நிரப்பப்பட்ட ஒரு கிணறாகத்தான் அந்த கிணறு என்ன செய்யும், இருக்கும். அதனால சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும், ஊறும் என்கிற வார்த்தை என்பது பயன்படுத்தப்படுது. அப்ப ஜீவ தண்ணீர் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான காரியத்தை குறிப்பதல்ல. நீ எவ்வளவு தூரம் அதுல மொண்டு கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அதனுடைய பெருக்கமும், அதனுடைய ஆசீர்வாதமும், அதனுடைய தூய்மையும், அதனுடைய பரிசுத்தமும் என்ன ஆயிட்டே இருக்கும், அது என்ன ஆயிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப இதை நீங்கள் சரியானபடி என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதற்கும் என்ன ஆகும், 21ஆம் அதிகாரத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இதை குறிச்சிருக்கிறதான ஒரு 2 வசனங்கள் அங்கே காணப்படுகிறது. அதனுடைய 20ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 9, 10, 11ஆம் வசனங்களில ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். நல்லா கவனிங்க, எங்கிருந்து கோலை எடுத்தான், கர்த்தருடைய
சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். அப்ப அதிகாரம் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். சபையில எங்க இருக்கிறீங்க பிரதர்? யாருகிட்ட நிக்கிறீங்க பிரதர்? எதுக்கு வர்றீங்க பிரதர்? பிளஸிங் ஸ்டாண்ட்லிக்கு முன்னாடி நிக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிளஸிங் ஸ்டாண்ட்லிக்கு முன்னாடி உங்களை நிக்கும்படி நடத்தினா அந்த சபை ஃபெயிலியர். சபை எதற்கு முன்னாடி வரும்படி அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக வரும்படி அழைக்கப்படுகிறது. நீங்க எதுக்கு முன்னாடி இருக்கிறீங்க பிரதர்? தெளிக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு முன்பதாக கிருபாசன தண்டையில நிக்கிறீங்க. எங்க வரும்போது? எங்க வரும்போது? சபைக்கு வரும்போது. வாசிங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள். அவங்க வச்ச பேரு என்னது? கலகக்காரரே. என்ன செய்யுங்க? கேளுங்கள். அதை குறித்து நம்ம பேசல. பிறகு உங்களை கலகக்காரன்னு சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்களுடைய மிருகங்களும் குடித்தது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்ப இந்த 20ஆம் அதிகாரத்துல முதலாவது கன்மலை அடிக்கப்படுவதை குறித்து, அதிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீரை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கு. இதுக்குள்ள வேற சில டிபேட் எல்லாம் இருக்கும். யார் 2 தடவை அடிச்சாரு, 1 தடவை அடிச்சிருக்கலாமே, 2 தடவை அடிச்சதுனாலதான் இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, வேற டிபேட் இருக்குது. அதுக்குள்ள நான் இன்னைக்கு போக நான் என்ன செய்யல, நான் விரும்பல. அங்கே தண்ணீர் என்பது என்ன செய்தது? புறப்பட்டது. இப்ப 21ஆம் அதிகாரத்துல அடுத்த தாகம் வருது. தாகம் என்பது என்ன பண்ணிட்டே இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை தண்ணி குடிக்கிறோம்? ஆராதனை ஆரம்பிச்சதுல இருந்து முடியறக்குள்ளே 2 மணி நேரத்துல நான் ஒரு 10 முறை நினைச்சுறேன் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நாக்கு வறண்டுகிட்டே இருக்குது, தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப தண்ணீர் என்பது, தாகம் என்பது எப்பொழுது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்ப 2வது முறை அங்கே தாகம் வருகிறது. அப்ப என்ன நடக்குது பாருங்க. 21ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து, அங்கே இருந்து பேயேருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வரச் செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். ஜனங்களை கூடி வர பண்ணு, நான் என்ன செய்வேன்? தண்ணீர் கொடுப்பேன். அப்புறம் அடுத்த வரி, இப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் என்றார்கள். அப்ப ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்கிற பாடல் எதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்டது என்றால், இந்த வசனத்தினுடைய பாட்டு பாடுறீங்களா, ஊற்று தண்ணீரே பாடுறீங்க இல்லையா? அந்த பாட்டு எங்க இருந்து எழுதப்பட்டதுன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டது? அது எழுதப்பட்டதா இருக்கிறது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்து தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக வந்து அவர்கள் அனைவரும் நின்று பாடுகிறார்கள். நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். சனத்தின் மேன் மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். அப்ப 2ஆம் இசை தாகம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, திரும்ப போய் கண்மலையெல்லாம் அடிக்க முடியாது. ஆல்ரெடி கொடுத்திருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை தோண்டணும். என்ன செய்யணும்? தோண்டணும். இப்ப நல்லா கவனிங்க. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு நல்ல ஜீவ தண்ணீரை தாரும் அப்படின்னு பரத்தி எதிர்நோக்கி இருக்க முடியாது. ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவ தண்ணீரை, அதாவது அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்ற உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வச்சுட்டாரு. அது எங்க இருக்குது? அது உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும் பிரதர்? இன்னும் அந்த எனக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, அல்லது நான் ஆவியில வளரணும், அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதத்துடைய நிறைவுக்குள்ள இருக்கணும்னா நீங்க மறுபடியும் கர்த்தரை எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்குள்ள தோண்டணும். தோண்ட தோண்ட உபயோகப்படுத்த அந்த ஜீவ தண்ணீரை எடுத்து நீங்கள் பயன்படுத்த அது உங்களுக்குள்ளே பெருகிறது. ஒரு காலகட்டத்தில் அது பெருகி பொங்கி வழிந்தோடுகிறது. வழிந்தோடுச்சுன்னா யாருக்கு பிரயோஜனம்? மற்றவர்களுக்கு பிரயோஜனம். அப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்க எவ்வளவாய் அதை தோண்ட ஆரம்பிக்கிறீர்களோ, எவ்வளவாய் அந்த ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறீர்களோ, அவ்வளவாய் அந்த தண்ணீரானது பெருகிறது. அந்த பெருக்கு என்ன செய்த பிரதர்? ஒரு காலகட்டத்தில் பொங்கி வழிகிறது. அப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள். எந்த விதத்திலாவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள். அதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய உச்சம்.
இதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய உச்சம். அப்படி மாறும்போது பிரதர், யாரு என்கிட்ட பேசினாலும் அங்கே அவர்களுக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் பாய்ச்சப்படுமே தவிர தேவையில்லாத வார்த்தைகள் பேசப்படாது. ஏன் பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னு சொன்னான்னா, இவன் என் பொண்டாட்டியும் சரியில்லைன்னு பேச மாட்டான், அப்ப வேற வார்த்தையே பேசுவான். என்கிட்ட ஒரு சமயம் அப்படிதான் சகோதரர் அனுப்பியிருந்தார், போட்டோ ஒன்று எடுத்து எங்க வீட்டில் இருக்கிற தோசையை பாருங்க. அப்ப அதுக்கு நான் ஒரு பதில் அனுப்பியிருந்தேன். என்ன அனுப்பியிருந்தேன் கேட்டீங்கன்னா, ஐயோ எங்க வீட்லயும் தோசை அப்படிதான் இருக்கும். புரியுதா இல்லையா? அப்ப பிரதர், இதுதான் பிரதர் வித்தியாசம். அப்படியா, இப்படி ஒரு தோசையை அவன் பொண்டாட்டி சுட்டு கொடுத்துருக்காளா, அவெல்லாம் வாழ்க்கையில விளங்குவாளா அப்படின்னு நினைச்சுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீவ ஊற்று புறப்படாதவன், உள்ளுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரை தேடாதவன் என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் ஒரு தோசையாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வானா, என் பொண்டாட்டி சுடுவா பார் அப்படின்னு சொல்லி சும்மா பந்தா விடுவான். அவங்க வீட்டுல போய் பார்த்தான்னு தெரியும், 3 நாளைக்கு முன்னாடி வச்ச ரசம் கூட 3 நாளா ஃப்ரிட்ஜில் இருந்து தான் கையில கிடைக்கும். ரசம் கூட என்ன செய்யாது, டெய்லி கிடைக்காது. அப்போ 2 பேர் பேசிக் கொள்கிறார்கள் பிரதர். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் சொன்ன உடனே நீங்க என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுப்பேன், என்கிட்ட இருக்கிற இதை கொடுப்பேன் பிரதர், எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமா மாறுவேன் எடுத்துக்கிடாதீங்க. பேசுகிற பேச்சில் இருந்து, உதாரணமா சொல்றேன், கணவர் சரியில்லை இன்னொரு மனைவி சொன்னான்னா, பதில் எங்க இருந்து என்ன பதில் வரணுமோ அந்த பதில் சரியா வரும். அப்ப என் ஹஸ்பண்ட் ஒன்ன மாதிரி இல்லையா, ஏன்னா அப்படி பாக்குறாரு இப்படி பாக்குறாரு சும்மா கதை விடுவா. அப்ப அப்படின்னா யார் கேட்டீங்கன்னா, அவ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இன்னும் என்ன செய்யல, வரல. அப்போ என்ன செய்யணும் பிரதர், இதுதான் உலகத்துல எல்லார் வீட்லயும் நடக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு வீடு வாசப்படி. எல்லா வீட்லயும் வாசப்படி இருக்குது. வாசப்படி இருக்கிற வீட்டுல எல்லாம் அந்த வாசப்படியில பாவம் என்ன செய்யுது, அதை மறந்து விடாது இல்லையா. வீட்டுக்கு வீடு வாசப்படியான்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அந்த வாசப்படி இருக்கிற வீட்டுல எல்லாம் பாவம் என்ன செய்யுது, வாசப்படியில அது பாய் போட்டு என்ன செய்யுது, படுத்துக்கிட்டு இருக்குது. பாய் போட்டிருக்கா, கட்டில் போட்டிருக்கா, ஏசி போட்டிருக்கான்னு தெரியாது, ஆக பார்த்தா படுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப நல்லா கவனிங்க, எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்குதியா. இப்ப நான் மற்றவர்களுக்கு எப்பொழுது ஆசீர்வாதமாய் மாறுறேன்னா, பணம் கொடுக்கறது இல்ல, உதவி செய்யறது இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து, நான் பேசுகிற வார்த்தைகள் மற்ற குடும்பத்துல பாதிப்பை ஏற்படுத்தாதபடி, மற்ற மனுஷனுக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்தாதபடி. ஒரு மனுஷன் எனக்கு வேலை இல்லைன்னு வரானா அவன்கிட்ட என்ன பேசணும்னு யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, இந்த தண்ணீரை தேடுறான் பாருங்க, தனக்குள்ள ஜீவனை, கர்த்தருடைய ஜீவனை தேடுறான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில சரியானபடி வார்த்தை வரும். அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா நிச்சயமா அவன் மாறுவான். எதை சொன்னாலும், எந்த காரியத்தை சொன்னாலும், எதை செய்தாலும், ஒருவேளை அதுக்குள்ள இன்வால்மெண்ட் ஆகி அதுல ஏதாவது நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு அவன் நினைப்பான். ஒருவனே என் காரை விற்கணும் அப்படி சொன்ன உடனே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறத விட நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். போன் பண்ணி கேட்போம், யோ OLX போட்டியா, என்ன விலை போட்ட, எப்படி போட்ட, என்ன செஞ்ச, 2 நாளாச்சு இன்னும் ஏன் போடாம இருக்கிற. அப்படி போட்டாதான் 4 பேர் என்ன செய்வான், வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா. அது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுறதுதான். அது யாரால முடியும்னு கேட்டீங்கன்னா, தனக்குள்ளே ஜீவனை தேடுகிறவனால. நான் நிச்சயமா நம்புகிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில அந்த ஜீவ ஊற்றானது உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா எத்தனை பேர் அதுக்குள்ள தேடுனீங்க என்பது ரொம்ப முக்கியமானது. இப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஒருவேளை கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படி சொல்லி ஒரு ஆள்கிட்ட கோபத்துல பேசினா எதிர்பார்ட்டி சொல்லுவோம், என் கூட என்ன இருக்கிறாரு அப்படிங்க. கரெக்ட் தானே? 2 பேருக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஆண்டருக்குள்ள இருக்கிறவனுக்கு திடீர்னு அந்த கோபம் வந்தோன்னு சொல்லுவோம், கர்த்தர் என் கூட இருக்கிறார் பாத்துக்கிட்டு வருமோ, உடனே எதிர்பார்ட்டி சொல்லுவோம், என் கூட என்ன இருக்கிறாரு. அப்ப ஆளுக்கு என்ன செய்யணும், பொதுவா கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா. அந்த கர்த்தர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அது எப்படி தேடுறது, அந்த ஜீவ தண்ணீருடைய அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிப்பது, ஒருவேளை அந்த தண்ணீரை என் வாழ்க்கையில நான் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், இப்படி நிறைய காரியம் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீரை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது என் வாழ்க்கையில எதுக்குள்ளெல்லாம் அதை பாயும்படியாக நான் என்ன செய்யணும், நான் கொண்டு செல்லணும், அல்லது நான் அதை எப்படி தோண்டணும், என் வாழ்க்கையில எதுல அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அப்ப ஜீவ தண்ணீர் என்பது உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, உங்களோடு சம்பந்தப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள அதை என்ன செய்யுங்க, தேடுங்க. அதை கூட எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவாவே ஜனங்கள் சொல்லிட்டு போயிருவாங்க. ஜனங்களை உற்சாகப்படுத்துற விதத்துல ஆலயம் சொன்னா எல்லாரும் என்கரேஜ்மெண்ட் பண்ணி அனுப்புறது இல்ல, அவங்கள பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கு பேர் தான் என்னது, சபை ஆராதனை என்பது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு பிரதர் அப்படின்னு உடனே கரங்களை தட்டலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நீங்களும் உணர்ச்சி பெருக்களை தட்டிட்டு போயிருவீங்க. எங்க இருக்கிறாரு, எப்படி என் வாழ்க்கைக்குள்ள அவரை அப்ளை பண்றது, எப்படி நான் கொண்டு வர்றது, எப்படி அதனை ஆசீர்வாதமா மாத்துறது என்பதான ரொம்ப முக்கியமானது. அப்ப கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமா, திருத்துவ தேவன் நம்மோடு இருக்கிறார். வசனம் நமக்கு சொல்லுது, பிதாவை குறித்து சொல்லுது, குமாரனை குறித்து சொல்லுகிறது. ஒரு 3 வசனங்களை யாராவது வாசிங்க பார்ப்போம். இப்பொழுது எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு,
அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது பிதா உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று செய்து அந்த வார்த்தை என்பது நமக்குள்ளே சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இந்த வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி. ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். இந்த வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுகிறது ஒன்றை நமக்கு உணர வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னா என்ன பண்றது கேட்டீங்கன்னா, திருத்துவ தேவன் எனக்குள்ள இருக்கிறார். திருத்துவ தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறாரு. பிதா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்படி இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுகிறது. இந்த 3 வசனங்களும் புதிய ஏற்பாட்டினுடைய வசனங்களா இருக்கிறது. சரிங்க, எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே ஆவி ஆத்துமா சரீரம் என்று 3 இருக்கிறது. என் ஆண்டவர் எனக்குள்ள எங்க தங்கி இருக்கிறாரு? முதல்ல பார்த்தோம், ஜீவ தண்ணீர் என்பது எங்க இருக்குதுன்னு போட்டிருக்கு, உள்ளத்தில் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி வரும், உள்ளம் எங்க இருக்கு? உள்ளனோட நீங்க இந்த இவ்வளவு வள உள்ள காற்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? எல்லாரும் கையை போட்டுனா அப்படின்னு சொல்றாங்க, உண்மையா பொய்யானலாம் தெரியாது. கையை போட்டுனா அந்த அளவுதான் உன்னோட ஹார்ட்டோட சைஸ் அப்படி நினைச்சுறாங்க சொல்றாங்க. அது உண்மையா பொய்யாலாம் நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் இவ்வளவு சைஸ் தான் நினைக்கலாம், கிட்டத்தட்ட சுமார் அவ்வளவு சைஸ் தான். இப்ப உள்ளங்கிறது அங்கதான் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இருதயம் உள்ளம் அப்படிலாம் நம்ம யோசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நினைவு எங்க வருது, நமக்கு எங்க யோசிக்கிறோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே ஆழ்ந்து யோசிச்சோம்னா புரிஞ்சுதுன்னா புரியும். ரொம்ப புரியாம யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மென்டல் ஆயிருவீங்க. ஒரு அளவுதான் யோசிக்கணும். யோசிக்கிறது எப்பவுமே என்ன செஞ்சிடக்கூடாது, ஓவர் ஆயிடக்கூடாது. எதை குறிச்சோம், ஒருவேளை பைபிளை குறிச்சானாலும் சரி, எதை குறிச்சானாலும் சரி, எனக்கு புரியுற வரைக்கும் தான் என்ன செய்யணும். இது ரொம்ப நான் காமெடியா சொன்னா கூட இது உண்மைங்க. புரியல அப்படிங்கிற போது ரொம்ப தாண்டி அப்படியே போட்டு யோசிங்கன்னா மென்டல் ஆயிருவீங்க. அப்ப புரியலன்னா என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, புரிய வைப்பதற்கான வழி என்ன உண்டோ, யார் உண்டோ அவரை நாடணும். நீங்களே ஒண்ணு என்ன பண்ணிட்டே இருக்க கூடாது, யோசிக்கிட்டே இருக்க. ஒன்னும் புரியல அப்புறம் அதையே போட்டு யோசினா நீ கண்டிப்பா மென்டல் ஆயிருவீங்க. நான் சொல்றது உண்மை. இப்படி ஏராளமான சாட்சி இருக்கு. இந்த பைபிளை குறிச்சே யோசிச்சு மென்டலானவெல்லாம் இருக்கிறான். தம்பி வந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாறும் தான். என்னன்னு கேட்டேன், இங்கே ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போன பிரதர், ஆவி ஆத்மா சரீரம் நாங்க அதை குறித்து யோசனை. இப்ப எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னா, உனக்கு என்னடா பண்ணுது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க, மென்டல் ஆயிட்டாங்க. சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் போனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. மாத்திரை எடுத்தா அவர் அப்படியே மந்தமா உட்கார்ந்து இருப்பாரு. எதை குறிச்சு யோசித்தவரு? நீங்க உடனே கேள்வி கேட்கக்கூடாது, அப்ப எதுக்கு பிறகு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது. அதனாலதான் சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னு கேட்டீங்கன்னா, புரியுற அளவு புரியணும், ரொம்ப யோசிக்க கூடாது. அதுல வர்ற கேள்வி வந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கணும். முடிஞ்சா உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், இல்லன்னா கொஞ்சம் பொறு, நான் பார்த்துட்டு நினைச்சிறேன் பதில் சொல்றேன்னு சொல்லுவேனே தவிர கண்டிப்பா விளக்கம் சொல்லுவேன். விளக்கம் சொல்லாம இருக்க மாட்டேன். எந்த கேள்வி கேட்டாலும் அண்ணன் என்ன பதிலே போடல அப்படி யோசிங்கன்னா பதில் சொல்லுவார். அவருக்கு நேரம் இல்ல ஒண்ணு, அல்லது ஏதோ ஒண்ணுல நினைச்சுவாரு, அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். அப்ப ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அதை குறிச்சு உள்ளுக்குள்ள தேடுறதுல அது ஒரு பிரச்சனை இருக்கு. உள்ளுக்குள்ள தேடி நான் சரியா புரிஞ்சுக்கிட்டான்னா நான் பலன் அடைஞ்சிடலாம். உள்ளுக்குள்ள தேடுறன் பேர் வழின்னு சொல்லி சில நேரத்துல தேவையில்லாத கொண்டு வந்துட்டா சிக்கலாயிடும். அதனால ஒருவேளை அந்த சத்தியத்துக்குள்ள நான் போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம அதை உங்களுக்கு விளக்கணும் நான் யோசிக்கிறேன். அதனால நான் அதை குறித்தான முயற்சிகளை நான் எடுக்கிறேன். அப்ப திருத்துவ தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப எனக்குள்ள எங்க இருக்கிறாரு பிரதர், எந்த பாட்டுல இருக்கிறாரு? ஆவியானவரே இறங்கி வாரும், நான் ஜெபிக்கிறேன், நான் பாடுறேன், பாட்டெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவர் நேரம் வந்து என் மண்டைக்குள்ள இறங்குறாரா, எனக்குள்ள எங்க செயல்படுறாரு, தலைக்குள்ள இறங்குறாரா, கைக்குள்ள இறங்குறாரா, காலுக்குள்ள இறங்குறாரா, அப்படிலாம் நிறைய காரியம் இருக்கு இல்லையா? சபையில செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்ப ஆராதனை துவங்குது. ஆராதனை இன்னொன்னு எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா
பைபிள் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டுறாங்க, அப்படியே ஓரமா ஜன்னல் மேல எல்லாம் வைக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு, என்னடா இது பைபிள் எல்லாம் ஓரம் கட்டுறாங்களே, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான் ஆராதனைன்னு சொன்னதுதான், பாட ஆரம்பிச்சுதான் குதியும் ஆட்டமும் உருளலும் புரளலும் பயங்கரமா இருக்கு. ஆராதனை நடத்திட்டு இருக்கிற பாஸ்டர் திடீர்னு சொல்றாரு, ஆவியானவர் உங்க காலுக்கு கீழே அப்படிங்கிறாரு. பிடிக்கும் அவன் மேல இருக்கும், பால் சீலிங் எல்லாம் போட்டுருந்தா பிச்சுக்கிட்டு மேல போயிருவான் போல. அப்ப குதிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரு பெரிய கேலி கூத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஆவியானவர் இறங்குறாரு, ஆடுறோம், ரைட், ஓகே. எங்க இறங்குறாரு? நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ளே ஆவியானவர் என் உள்ளத்துல என்ன பண்ணிருக்கிறார்? நீரூற்றாக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவரு கொடுக்கப்பட்டிருக்கிறான் வசனம் சொல்லுது. அப்ப சரி, ரைட், ஓகேங்க. அப்ப உள்ளத்துலதான் ஆவியானவர் செயல்படுறாரா? இந்த திருத்துவ தேவன் செயல்படுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. வாசிக்கலாம், 2 வசனங்களை வாசிக்க போறீங்க. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக, கிருபை உங்களோடு இருப்பதாக, ஆமென். ஆண்டவர் எது கூட இருக்கிறாரு? ஆவியோடு இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்க போறீங்க. 1 யோவான் 3:24. ஒரே ஒரு சகோதரி மட்டும் நம்முடைய சபையில சொன்னாங்க, நான் அந்த கேள்வி கேட்கும் போது இப்படி போட்டிருக்கிறது அது சரிதானே என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் என்ன செய்கிறாரு? நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இப்ப அவர் நமக்கு தந்தருளின ஆவி எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அங்க தீமோத்தேயுல ரொம்ப தெளிவாவே போட்டுட்டாரு, உன் ஆவியுடனே இருப்பாராக, உன் ஆவியுடனே இருப்பாராக. அப்ப ஆண்டவர் எனக்கு தந்தருளின ஆவி எங்க இருக்குது? அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி முதல்ல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது, அங்க ரொம்ப தெளிவா ஆண்டவரை கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்து இருக்கிறத பத்தி சொல்றாரு, ஆவி இருக்கிறத பத்தி சொல்றாரு. 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றும் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆவியானவர் மூலமா அறிந்து கொள்ளுகிறோம், ரைட், ஓகே. அந்த ஆவி நமக்குள்ள எங்கே செயல்படுகிறது? வசனம் சொல்லுது, என்னுடைய ஆவியிலே செயல்படுகிறது, என்னுடைய ஆவியில செயல்படுகிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ரொம்ப தெளிவாக ஆண்டவராய் கர்த்தர் சில காரியத்தை எழுதுறாரு. அதுல சொல்லப்படுகிறது, ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். எங்கெங்கெல்லாம் நீங்க இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பைபிள்ல 2 ஆவி இருக்குது. ஒரு ஆவி பிசாசு, இன்னொரு ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் இல்ல. 2 ஆவி எதை சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு மனுஷ ஆவி, இன்னொன்னு தேவனுடைய ஆவியானவர். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, இந்த ஆவியை குறித்து வாசிக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் கேபிட்டல் எஸ் போட்டிருக்குதோ அதெல்லாம் தேவனுடைய ஆவியை குறிக்கிற வார்த்தை. எங்கெல்லாம் ஸ்மால் எஸ் போட்டிருக்குதோ அங்கெல்லாம் அது மனுஷன் ஆவியை குறிக்கிற வார்த்தை. இங்கிலீஷ் பைபிள்ல அந்த வித்தியாசம் தெரியும், தமிழ்ல நமக்கு அந்த வித்தியாசம் தெரியல. கேபிட்டல் எஸ், ஸ்மால் எஸ் நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு பிரதர்? என்னுடைய ஆவியில கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு பிரதர்? என் ஆவியில தான் இருக்கிறாரு. பிதா எங்க இருக்கிறாரு பிரதர்? என் ஆவியில தான் இருக்கிறாரு. அப்ப திருத்துவ தேவன் எங்க இருக்கிறாரு பிரதர்? என் ஆவியில் இருக்கிறாரு. இந்த ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதிகள்.
ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதி. என்னுடைய ஆவி தேவனோடு பிணைப்பட்டு என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தனா அந்த தேவ ஆவியானுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க போராடுகிறது. ஆனா என் மாம்சமும் என்ன செய்கிறது? அடை பண்ணுகிறது. உங்கள் ஆண்டவர் எழுப்பி விடுறார், ஜெபிக்கிறதுக்கு எழுப்பி விடுறார். உங்க மாம்சம் கொழுந்து ரொம்ப டயர்டா இருக்கிற தூங்குன்னு சொல்லு. ஆவியானவர் உங்கள் ஆவியில ஜெபிக்கும்படி தூண்டுகிறார். ஆனா உங்க மாம்சம் சொல்லுது ரொம்ப டயர்டா இருக்கிற, ரெஸ்ட் எடு, நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லுது. சரின்னு ரொம்ப டயர்டா இருக்குது, நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிரியமான அக்காவோ தங்காச்சியோ வந்து என்ன செய்யறான்னா காலிங் பெல்ல அடிக்கிறா. அதுவரை ஓய்வேடு ரெஸ்ட் எடுன்னு சொன்னது வேகமா எழும்பி கதவை திறந்து அதுக்கு பிறகு 2 மணி நேரம் பேசுது. உங்க மாம்சம் யாரு கூட? உங்களுக்கு பிரியமான அக்காவோட தங்கச்சியோட பேசு. அப்புறம் சரின்னு ஒரு 12-1 மணிக்கா படுக்கலான்னு முடிவெடுக்கிறீங்க. அடுத்த பிறகும் ஒரு 2 மணி நேரம் பேச்சு ஓடுது. எந்த மாம்சம்? ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ டயர்டா இருக்கிறேன்னு சொல்லிச்சு பாத்தீங்களா? அந்த மாம்சம் இப்ப என்ன ஆயிடுச்சு கேட்டா வெளித்து கொண்டது. அப்ப மாம்சம் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியது. எப்பொழுதும் அது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. அது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த ஆவிக்கு நேர் எதிரானது 180 டிகிரி. அது அந்த பக்கம்னா இது என்னது? இது இந்த பக்கம். அது அந்த பக்கம் இழுத்துச்சுன்னா இது இந்த பக்கம் இழுக்கும். இப்படிதான் நமக்குள்ள எல்லா மனுஷனுக்குள்ள இந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது, பவுல் உட்பட. பவுல் அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா? அப்ப ரெண்டு பக்கம் இழுக்குது. ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா யுத்தத்தை நடத்துகிறது. அப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எங்க இருக்கிறார்? உங்க ஆவியோடு இருக்கிறார். உங்க ஆவிக்குள்ள தேவனாய் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த விரும்புகிறார். தன்னுடைய விருப்பத்தை என்ன செய்ய விரும்புகிறாரு? உங்களுக்குள்ளே அவர் செயல்படுத்த விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்யறாரு பிரதர்? எபிரேயர் புத்தகத்துல ஒரு அழகான வசனம் உண்டு. எப்படியாக ஆண்டவராய் கர்த்தர் அவருடைய விருப்பத்தை, அவருடைய காரியத்தை நமக்குள்ள செயல்படுத்துறாருன்னு. பிலிப்பியர்ல கூட ஒரு அழகான வசனம் உண்டு. 13ஆம் வசனத்துல, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி தனது விருப்பத்தை, தனது செய்கையை உங்களுக்குள்ள என்ன செய்யறாரு? உருவாக்குறார். எங்க? ஆவியில. ஆவியில ஆவியில என்ன செய்யறாரு? உருவாக்குறார். என்ன? அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை உங்க ஆவியில உருவாக்கும்படி தேவனாய் கர்த்தர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா உருவாக்குறாரு. அதுக்கான உருவகம் கொடுக்கப்படுது. இதெல்லாம் வாழணும், இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கணும், இதையெல்லாம் நான் நிறைவேற்றணும். அப்ப தேவன் அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை உங்கள் ஆவியில நிறைவேற்றும்படி என்ன செய்யறாரு? அவர் முற்படுறார். அந்த செய்கையை கொண்டு வந்து உங்க ஆவியில உருவாக்குறார். அப்ப மாம்சம் என்ன செய்து பிரதர்? அதுக்கு விரோதமா என்ன செய்கிறது? உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய நோக்கத்தை அதுக்குள்ள என்ன செய்யுது? இப்ப தேவ சித்தத்துக்குள்ள யாருடைய சித்தம் போராடுது? மாம்ச சித்தம் போராடுது. ஒரு காரியம் தேவனுடைய சித்தம், தேவன் அவருடைய விருப்பத்தின்படியான செய்கையினுடைய ஆவியில அவர் உருவாக்குறாரு. ஆனா என் மாம்சம் வேறு ஒரு சித்தத்தை கொண்டிருக்கிறது. அது சில காரியத்தை திட்டமிடுகிறது. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அப்ப ஒரு டிபேட் நடந்துச்சு இந்த தமிழான்னு ஒரு ப்ரோக்ராம்ல. அப்ப அதுல அத கேக்குறாங்க ஒரு பொண்ணுகிட்ட, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கிற அப்படின்னு. அவ சொல்றா, அவ யூடியூபரா இருக்கணும்ன்றா. அவன் சொல்றான், என் வாழ்க்கையில இப்படி பதில கேட்டதே இல்லையா. பொண்ணு சொல்றா, மாப்பிள்ளை எப்படி இருக்கணுமா? யூடியூபரா இருக்கணுமான்னு கேட்டா அவனுக்கு தான் வேலையே கிடையாது. அப்பப்ப லாக் எடுத்து என்ன பண்ணிட்டு இருப்பான்? போட்டுக்கிட்டு இருப்பான். அப்பப்ப டூர் போவான். கூட போய் ஹோட்டலுக்கு சாப்பிடலாம், ரிவ்யூ பண்ணலாம், ஹோட்டலுக்கு ஊரை சுத்தலாம். அதனால எனக்கு மாப்பிள்ள யூடியூபரா இருக்கணும்ன்றா. அப்ப இது யாருடைய சித்தம்? கிறிஸ்தவனா? அது விட்டுருங்க. இது அவளுக்குள் இருக்கிறதான ஒரு சித்தம், அவளுக்குள் இருக்கிற விருப்பம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ இவனைத்தான் கல்யாணம் பண்ணு ஒரு செய்கிய, ஒரு எண்ணத்தை, ஒரு காரியத்தை பெற்றோருக்குள்ள அவளுக்குள்ள உருவாக்குற. அப்படி ஆவியில கொண்டு வந்து வைக்கிறார். இப்ப என்ன ஆகுது பிரதர்? இந்த யூடியூபரா அல்லது கர்த்தர் சொன்னதாங்கிறதுக்கு அங்க என்ன வந்துருது? நீங்க விளங்கி இருக்க சொல்றேன். அப்ப கர்த்தரின் ஆவியில சில காரியத்தை உருவாக்குறாரு, அவருடைய செய்கையை உருவாக்குறாரு, அவருடைய சித்தத்தை உருவாக்குறாரு, அவருடைய விருப்பத்தை உருவாக்குறாரு. நீ இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி உண்மையா இருக்கணும், இதை செய்யணும். ஒரு பெரிய காரியத்தை எனக்குள்ள உருவாக்கிட்டார். அது எனக்குள்ள இருக்குது. எங்க இருக்குது பிரதர்? என் ஆவியில் இருக்கு. ஆனா என் மாம்சம் என்ன செய்யுது? அதுக்கு விரோதமா என்ன செய்ய ஆரம்பிக்குது?
போராட ஆரம்பிக்கிறது, என் மாம்சம் அதற்கு விரோதமா யுத்தம் நடத்துகிறது. இப்ப என்ன தேவை இருக்குது பிரதர் கேட்டீங்கன்னா, இப்பதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே கொடுத்ததான ஜீவன் அங்க வருது. கிறிஸ்து உங்களுக்குள்ள கொடுத்த ஜீவன், ரட்சிப்பு நிமித்தமா கொடுத்த ஜீவன். அந்த ஜீவனா என்ன பிரதர்? அர்ப்பணிப்புனா என்ன பிரதர்? ரட்சிப்புனா என்ன பிரதர்? இனி நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன் சொல்றவன் தான் என்னது ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவ அவர் என்ன சொல்றாரோ அதுதான். என் வாழ்க்கையில சுயமான எந்த முடிவும் கிடையாது. அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான். என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் அந்த ரட்சிப்பும் அந்த பலனும் பூரணமா உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்து, இப்ப நீங்க உங்களுக்குள்ள அப்படியே உங்களை நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த ஜீவ தண்ணீரை தேட ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த மாம்ச சித்தம் ஒளிந்து தேவ சித்தம் மேல நோக்கி என்ன செய்யும்? மேல நோக்கி வரும். அங்க ஒரு ஜெயம் வரும். இப்ப இங்க அந்த சித்தத்துக்குள்ள எதை கொண்டு வேண்டியிருக்கு பிரதர் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தோண்டி எடுத்து ஜீவ தண்ணீர் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அதுக்குள்ள கொண்டு வர வேண்டியிருக்குது. அப்ப கிறிஸ்துவனுடைய ஜீவன் அதுக்குள்ள பேலன்ஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன்னா உங்களால தேவ சித்தத்தை உங்கள் ஆவியில கர்த்தர் வச்சாரா, அதை நிறைவேற்ற முடியல. ஏன்னா உங்க மாம்சம் உங்களோட என்ன செய்யுது? போராடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அவருடைய சித்தத்தை ஆவியில என்ன செய்யறார்? வைக்கிறாரு. கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? அவர் நம்முடைய ஆவியில, அவர் நமக்குள்ளே செயல்படுகிறவரா இருக்கிறார். மனுஷ ஆவிக்குள்ளாக அவர் செயல்படுகிறவரா இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியை நிரப்புறார். இந்த நிரப்பீட்டுல 2 வகை உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அது ஒரு தனி செய்தியா நான் எடுத்திருக்கிறேன். எதை வச்சு பிரதர்? யோவான் 20 வச்சோம், அப்போஸ்தலர் 2 வச்சோம் உங்களோட தனி செய்தியா பேசிருக்கிறேன். பல வருஷம் ஆச்சு, மறந்துருப்பீங்க. இப்ப யோவான் 20 உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒருவேளை அந்த ஜீவ தண்ணீர்னா என்ன என்பதற்காக அந்த விளக்கத்துக்குள்ள நான் மறுபடியும் வர நான் விரும்புகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அதுல வர்ற 21, 22 வசனங்கள்ல ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிக்கலாம் யாராவது ஒருவர். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பூட்டிய அறைக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் மீது தன்னுடைய ஆவியை ஊதி, இதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று 11 சீசர்களையும் என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். பெற்றிருப்பாங்களா? பெற்றிருக்க மாட்டாங்களா? பெற்றிருப்பாங்க. அப்ப எதுக்கு அப்போஸ்தலர் 2ல ஆண்டவராய் கர்த்தர் மறுபடியும் நிரப்பும்படி எருசலேம் பட்டணத்துல காத்திருக்க செய்தார் என்பது அடுத்த கேள்வி. இப்ப இதே அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவத்தை தான் அதுக்கு முன்னாடி பண்டிகை நாளிலுடைய கடைசி நாளில இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தாரத்திலே ஒரு பிரசங்கம் பண்ணாரு. யோவான் 7ல அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை என்பது எழுதப்பட்டிருக்கிறது. 37 முதல் 39 வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்ததினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் உலகத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. அப்ப அது வரைக்கும் ஆவியானவர் வந்தாரா பிரதர்? வந்தாரு. அவருக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் போட்டிருக்குது, தேவனுடைய ஆவியானவர் போட்டிருக்குது. அவர் நிரந்தரமா வந்து பூமியில் இல்ல. அவர் அவ்வப்போது இறங்குவார், அவ்வப்போது என்ன பண்ணிடுவாரு? கடந்து போயிருவார். இன்னைக்கு அப்படி இல்ல. ஆவியானவர் நம்ம கூட நிரந்தரமா இருக்கிறார். இப்ப தாகமா இருக்கிறவன், விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து அதை ஜீவ தண்ணீராக ஒப்பிட்டு அவர் அங்கே பேசுகிறார். அப்ப யோவான் 20ல ஊதி என் ஆவியை பெற்றுக்கொள் சொன்னதும், இந்த யோவான் 7ல தேவனாய் கர்த்தர் பிரசங்கித்த பிரசங்கம் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு உள்ளே கொடுக்கப்படுகிறதான ஆவியானவர் அவர் உள்ள நிரப்புறார். அதாவது ஜீவ தண்ணீராக அவர் நிரப்புகிறார். அதுதான் ஊற்று. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று உங்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. எப்படி பிரதர்? உள்ளார்ந்த நிலையில. அப்ப இது போதுமா பிரதர் கேட்டீங்கன்னா, இது என்னை காத்துக்கொள்ள போதும். இது உங்களை பர்சனலா காத்துக்கொள்றதுக்கு என்னது? போதுமானது. போதுமானது. ஆவியானவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாக உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க உள்ள தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
நீங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க. எல்லா காரியத்திலும் அந்த பலனை நீங்க என்ன செய்வீங்க? அனுபவிப்பீங்க. அது உங்களை காக்க போதுமானது. அப்ப எதுக்கு பிரதர் அப்போஸ்தலர் 2ல வர சொன்னார் அப்படி கேட்டீங்கன்னா, அது அவர்களை பயன்படுத்த தேவையானது. அது தரிப்பிக்கப்படுகிற ஆவியானவர். தரிப்பிக்கப்படுறதுன்னு என்னது? உடுத்திவிக்கப்படுறது. உடுத்திவிக்கப்படுறதுன்னா இன்னும் பதில் வர மாட்டேங்குது. போட்டுக்கிற அல்லது போர்த்துக்கிற சால்வை போன்றது. ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி நினைச்சுடுங்களேன். ஒரு புல்லட் ப்ரூஃப் மேல போட வேண்டியது, போத்த வேண்டிய சால்வை, அல்லது நான் உடுத்த வேண்டிய டிரெஸ், நான் போட வேண்டிய கோட்டு அப்படி வச்சுடுங்க. இது எதுக்கு உதவுது பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, இதுதான் சமுதாயத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக மற்றவர்களுக்கு உதவியாக ஒருவேளை ஊழியத்தினுடைய அர்ப்பணிப்புக்கு தேவைப்படுகிறது. அப்போஸ்தலர் 2 அனுபவம் அது சீருட மாதிரி. சில நேரத்துல சீருட நல்ல ஜம்முன்னு இருக்கும், உள்ளுக்குள்ள என்ன இருக்காது. உள்ளுக்குள்ள என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆவியானுடைய பலன் பர்சனலா வாழ்க்கைகள் இருக்காது. வெளியே பயங்கரமா இருப்பான். வெளியே பேசுற பேச்சு பயங்கர ஆவிக்குரிய பயங்கர பேச்சு. பேஸ்புக்ல அவன் போட்டோவை போடுறிய, அதை பார்த்து 4 பேர் லைக் கொடுக்கறானே, அப்ப நீ வேசிதானே, எல்லாருக்குள்ள பேச்சு. உடனே நம்ம ஆளுக்கு எடுத்த ட்ரெண்ட் பண்ணுவாங்க. வெளியே சீரோட நல்லா இருக்கியா, உள்ள பாத்திருக்கியா, சீரோட ரொம்ப மிடுக்கா இருக்குது, மிலிட்டரி டிரஸ், புல்லட் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. உள்ள ஜீவ தண்ணீரை காணோம். அப்ப ஜீவ தண்ணீர் கொடுக்கப்பட்டுச்சா பிரதர்? கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது உள்ள இருந்துச்சா பிரதர்? இருந்துச்சு. ஆனா அதை தோண்ட முற்படல, அதை தேட முற்படல, அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில அங்கங்க அபியாசப்படுத்த என்ன செய்யல முற்படல. விளைவு என்னாச்சு பிரதர்? இன்னைக்கு தலைகளாயிடுச்சு. வெளியே இருக்கிற சீருட மிடுக்கா இருக்குது, அப்போஸ்தலர் 2 அனுபவம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள யோவான் 20 அனுபவம் மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன செய்யுது பிரதர்? ஒருவேளை அந்த பேச்சை கேட்டு வேணா 4 பேர் பரலோகத்துக்கு போகலாம். ஆனா அவர் போக முடியாது. இன்னொரு கூட்டம் இருக்குது, உள்ளுக்குள்ள கரெக்டா இருக்குது, வெளியே சீரோட இல்ல, பாதுகாப்பு இல்ல, உள்ளுக்குள்ள பர்சனல் வாழ்க்கை நல்லா இருக்கு. அவங்க உள்ளுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரை தேடுறாங்க, ஆவிக்குரிய காரியத்தை தேடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர் 2 அனுபவம் இல்லாதனால பாதுகாப்பற்று இருக்கிறாங்க. மேல சீரோட இல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ரோட்ல இருக்கிற போலீஸ்காரனுக்கு அந்த காக்கி டிரெஸ் தான் மரியாதை. அந்த டிரெஸ் இல்லாம ஒரு பைக்கையோ ஒரு காரியத்தை நிறுத்திட முடியுமா? ஒரு போலீஸ் தானே, அவருக்கு பவர் இருக்குதுங்க, எல்லாம் இருக்கு, டியூட்டிலே இருக்கிறாருங்க. அந்த டிரெஸ் இல்லைன்னா அவர் யாரையாவது கை காட்ட முடியுமா? யாரையாவது நிறுத்த முடியுமா? யாரையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்ப எது கண்ட்ரோல் பண்ணுது பிரதர்? சீரோட கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க புரிஞ்சு கொள்றக்கா சொல்றேன், சீரோட கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப சீரோட இல்லாம உள்ளுக்குள் இருக்கிற எனக்கு ஆவியான கொடுக்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்படும் போதே எனக்கு ஜீவ ஊற்று இருக்குது, அதுவும் ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல போதாது. அப்போஸ்தலர் 2 அனுபவம் உங்களுக்கு வேணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சீருடையும் வேணும், உள்ளுக்குள்ளேயும் சரியா இருக்கு. இதுதான் எனக்குள்ளே கடந்து வருகிற காரியமா இருக்குது. அப்ப வெளியே நான் பந்தாவா இருக்கிறேன் பிரதர், நல்ல புல்லட் ப்ரூஃப் போட்டு இருக்கிறேன் பிரதர், உள்ளுக்குள்ள இல்லன்னா என்ன பார்த்து 4 பேர் பரலோகத்துக்கு போயிருவான், நான் போக முடியாது, நான் போய் சேர முடியாது. அப்ப எது பிரதர் என்னை சேர்க்குது? நான் செய்த ஊழியம் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போதா பிரதர் கேட்டீங்கன்னா இல்லையே. பவுல் அப்படி சொல்லலையே. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு இது முதல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பிரதர்? தேவனுடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பர்சனல் லைஃப் தான் எங்க கூட்டு போவோம்? எங்க பேசிட்டு இருக்கிறேன், ஊழியம் பண்றோம், இத்தனை சபைகளை உண்டாக்குறேங்க, அவ்வளத்தையும் உண்டாக்கிட்டு என் பர்சனல் லைஃப் சரியில்லைன்னா நான் எங்க இருந்து பரலோகத்துக்கு போறது? அப்ப எது பரலோகத்துக்கு கூட்டு போகும்? பர்சனல் லைஃப் தான் கூட்டிட்டு போகும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதுக்கு தான் தேவனாய் கர்த்தர் அந்த ஜீவ ஊற்ற உங்களுக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அங்க தேடு, உள்ளத்துக்குள்ள என்ன செய்ய தேடு என்பது தேவனாகிய கர்த்தர் நமக்கு உரைக்கிற வார்த்தையா இருக்கிறது. இது எங்கெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஒரு 3 வசனத்தை காமிக்கலன்னா நிறைவாகாது. 1 கொரிந்தியர் 8:7 ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை, சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி
விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமா இருப்பதினால் அசுசிப்படுகிறது. அவருடைய மனசாட்சி பலவீனமா இருப்பதனால் என்ன செய்கிறது? அசுசிப்படுகிறது. விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறவன் ரெண்டு வகை. ஒருத்தன் அதை ஒரு பொருட்டென்று எண்ணி புசிக்கிறான், இன்னொருத்தன் அதை பொருட்டென்று எண்ணவே இல்லை, அதனால புசிக்கிறான். அதை பொருட்டென்று எண்ணுகிறவன் அதை ஆசீர்வாதம் என்று நினைச்சு என்ன செய்கிறான்? அதை புசிக்கிறான். இன்னொருத்தர் இருக்கிறாயா, அது ஒண்ணுமே இல்லை, அதுல என்னங்க இருக்குது, சும்மா சாப்பிடுன்னு சாப்பிடுறான். அப்ப விக்கிரகத்தை ஒரு பொருட்டுன்னு மதிக்கலாமா மதிக்க கூடாதா பிரதர் கேட்டீங்கன்னா, அந்த விக்கிரகத்துக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் என்பதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுவிடணும். ஒவ்வொரு விக்கிரகத்துக்குள்ளும் ஒன்றோ அல்லது ஒரு குழுவாகவோ வாசம் பண்ணுகிறது. எதுன்னு கேட்டீங்கன்னா, லூசிபரோடு தள்ளப்பட்ட 1/3 தூதர்கள் ஒன்றாகவோ குழுவாகவோ ஒரு விக்கிரகத்துக்குள்ள இருக்குது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப அழகா தெளிவா வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே பாத்தீங்க அப்படின்னா மனசாட்சி அப்படின்னு சொல்லுது இல்லையா, அங்க என்ன போட்டிருக்குது? மனசாட்சியில பலவீனமா இருப்பதால் என்ன செய்யப்படுகிறது? அது அசுசிப்படுகிறது. அதே அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், பலவீனனா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லையா? உன்னை ஒருத்தன் எக்ஸாம்பிளா பார்க்கிறான், அவனுடைய மனசாட்சி பலவீனமா இருந்துச்சுன்னா உன்னை ஃபாலோ பண்ணிடுவான்றாரு. நீ அதை ஒரு பொருட்டு இல்ல நினைச்சு சாப்பிட்டாலும். நேற்றுக்கு ஒரு குடும்பத்தை சந்திச்சேன். ஒரு அம்மா திருமணம் முடிஞ்சு வசிக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் போயிருந்தேன் நேற்றுக்கு. அப்போ அவங்க ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அவங்கள சந்திக்கும் போது அந்த சிஸ்டர்கிட்ட பார்த்தோன்னு சொன்னாங்க, பிரதர் நான் உங்களை 2012-13 வாக்கிலே சந்திச்சிருக்கிறேன். நாங்க அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். நாங்க எங்க பாத்தீங்கன்னு நல்லா புரிஞ்சு சொல்லுங்க, எங்க பாத்தீங்கன்னு. அப்போ அவங்க என்ன சொல்லிருக்கணும்? ஒரு இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னு சொல்லிருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பாளையங்கோட்டையில FMBB ஆபீஸுக்கு நேரு எழுத்து வீட்டுல பார்த்தேன். புரிஞ்சு சொல்லுங்க. அப்ப நான் சொன்ன அந்த வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? இல்ல, நான் ஏத்த வீட்டுல அந்த ஆபீஸ்ல நின்றுட்டு இருந்தேன், உங்களை பார்த்தேன்னா. இவங்க சொல்ற எப்படின்னா 12-13 காலகட்டம். அங்க எனக்கு ஒரு நண்பர் உண்டு, ஜான்சன். அவர் வீட்டுக்கு, அவர் வீடு தான் இந்த FMBB ஆபீஸுக்கு ஏத்த வீடு. அங்க நான் போனதே என் வாழ்க்கையில 2 முறை தான். ஒரு முறை ஒரு நைட் அங்க ஸ்டே பண்ணிருக்கிறேன். எப்ப பார்த்தாங்களோ தெரியல. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தத கரெக்டா சொல்றாங்க, அந்த வீட்டுல உங்களை பார்த்தேன்னு. எனக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது? அப்போ இந்த அம்மா ஸ்கூல் ஹையர் செகண்டரி அல்லது காலேஜ் படிக்குது, என்ன கரெக்டா பர்டிகுலரா ஞாபகம் வச்சிருக்கு என்ன? எனக்கு ஒன்னும் புரியல. எப்படி அவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்குது? இன்னைக்குதான் என்ன ஊழியக்காரனா தெரியும். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு என்ன ஊழியக்காரனா கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா சார்பா சொல்லுது. நம்ம எங்க போனாலும் நம்மள 10 பேர் நினைச்சிடான் பார்த்துட்டு தான் இருக்கிறான். நம்ம கார்ல இருந்து, நம்ம பைக்ல இருந்து, அண்ணே உங்க கார் அங்க பார்த்தோம்னே அவ்வளவு பேர் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஆண்டுகளை வந்தாலும் சரி வராட்டியும் சரி. எப்ப இதுல சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, அறிவுள்ளவனாகிய உன்னை. அறிவுள்ளவனாகிய உன்னை ஒருத்தன் விக்கிரக கோயில பந்தி இருக்கிறத பார்த்தானா அவனும் ஒன்னும் தப்பு இல்லைன்னு என்ன பண்ணிடுவான்? முடிவு பண்ணிடுவான்னு சொல்றாரு இல்லையா? யாரு பிரதர்? மனசாட்சியில பலவீனம் உள்ளவன். பலவீனம் உள்ளவன். அப்ப ஜீவ தண்ணீரை நான் எங்க பிரதர் அப்ளை பண்ண வந்திருக்கு? என் மனசாட்சியில, என்னுடைய மனசாட்சியில. அப்ப எப்படி பிரதர் தேடுறது? அப்ப அது எப்படி என் வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தருது அப்படி கேட்டீங்கன்னா, என் மனசாட்சியில அதை கொண்டு வந்து நான் செலுத்த வேண்டியது இருக்கிறது. அதுல நான் பலவீனமா இருந்தேன்னா எங்க வேணாலும் நான் என்ன பண்ணிடுவேன்? மனசாட்சியில நான் எப்படி பிரதர் பலன் கொள்றது? அதுக்குதான் உனக்குள்ள தேவனாய் கர்த்தர் உள்ளத்துல என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவ தண்ணீரை கொடுத்துற. கொஞ்சம் தோண்டி எடு. ஊற்று கொடுக்கப்பட்ட பிறகு கண்மலையை அடிக்க முற்படக்கூடாது. அங்கிருந்து எனக்கு தண்ணி புறப்பட்டு வரும் நினைக்க கூடாது. அங்கிருந்து வரும், அது வரும்போது வந்துட்டு போட்டு. உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை உள்ளத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அதை என்ன பண்ணு? அதை தோண்டு, அதிலிருந்து எடுக்க முற்படு. அதை உன்னுடைய மனசாட்சிகளை கொண்டு வா. அந்த பலவீனமான மனசாட்சி என்ன செய்யும் கேட்டீங்கன்னா
செத்த கிரியைகள் அற என்ன செய்யப்படும். அழகான ஒரு வசனம் உண்டு இல்லையா, எபிரேயர் 9:14 பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக உங்களுக்கு ஒப்பு கொடுத்தான கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளென சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்குது. செத்த கிரியைகள வீட்டுல ஒரு எலி அடிச்சிட்டீங்க, அதை செத்து போச்சு, அதை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே. ஒரு பாம்பு அடிச்சிட்டீங்க, அதை வீட்டுல வச்சுக்கிட்டு தானே. என்னங்க சொல்றது புரியுதா புரியலையா? வச்சா என்ன பிரதர், நாட்ஸ் எடுக்கல. அப்ப மனசாட்சி செத்த கிரியைகள சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு. இதுக்குள்ள ஏகப்பட்ட கிரியை இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல எனக்கு தேவன் கொடுத்த ஜீவனால எல்லாம் செத்து போச்சு. சரியா, செத்து போச்சு. செத்து போன பிறகு என்ன செய்யணும் பிரதர், அதை முற்றிலுமா செத்த கிரியைகள என் மனசாட்சியை சுத்தம் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் பிரதர், கொஞ்சம் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ தண்ணீர்லாம் தோண்டி எடுத்து உங்க மனசாட்சியை சுத்தம் பண்ணீங்கன்னா செத்த கிரிகள சுத்தமாகும். விக்கிரகம் செத்து போச்சுங்க, விக்கிரகத்தை எடுத்தாச்சுங்க, மேடையை அப்படியே விட்டுட்டாங்க. ஆசா ராஜாவும் யோசபாத் ராஜாவும் 2 நாளாகவும் 15லயும் 20லயும் விளைவு என்ன பிரதர், விழுத்து போனாங்க. விக்கிரகம் வளர்த்து விட்டீங்களா பிரதர்? விட்டுட்டேன் பிரதர், இன்னும் மேடை மட்டும் அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன். என்ன மேடம் பிரதர், நாள் பாக்குறேன், ஜாதகம் எல்லாம் பாக்குறேன். ஆனா ஒருத்தர் கேட்டாரு, திரைத்துறை நடிகரும் சின்னத்துறை நடிகரும் தான். ஒரு டிபேட்ல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு கேட்டீங்கன்னா, ரஜினி பிறந்த அதே செகண்ட்ல எத்தனை பேர் பிறந்தான்? பிறப்பு நடிப்புல என்ன எழுதுறாங்க, ஜாதகம் எழுதுறாங்களா? ரஜினி பிறந்த அதே செகண்ட்ல எத்தனை பேர் பிறந்தாங்க? எல்லாரும் ரஜினிகாந்த் ஆயிட்டாங்களான்னு கேக்குறாரு. இந்த கேள்வியில கரெக்டா இருக்கா? இப்படி சரியாதான் இருக்கு. அப்புறம் எப்படிங்க ஒரு மனுஷன் பிறந்த நேரத்தை வச்சு எப்படி நீங்க அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி தீர்மானிக்கிறீங்க? அவன் பிறந்த நேரத்துல 1,00,000 பேர் பிறந்தாயா? எல்லாரும் ரஜினிகாந்த் அளவுக்கு என்ன செய்யல, வளரல. அதே நேரத்துல பிறந்த நிறைய பேரு நல்லவனாவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஒரு வளர்ந்துட்டானு ரஜினி அப்படின்னு சொல்லி அவன் அளவுக்கு பிரபலமானவனும் இல்ல, நல்லவனும் இருக்கிறான். அப்ப எல்லாரும் அதே நேரத்தில் தானே பிறந்தான். அப்ப விக்கிரகம் போயிடுச்சு பிரதர், இன்னும் மேடையை மட்டும் விட மனசு இல்ல. நாள் பாக்குறதா, சித்திரம் பாக்குறதும், நியூஸ் பேப்பர் வந்தா எங்க வீட்டுல நியூஸ் பேப்பரே வாங்குறது இல்ல, ஓடி போய் பிறந்த நாள் பலன் பாக்குறதும். எத்தனை பேரு அப்ப சொல்லிட்டே போலாம். அப்ப செத்து போச்சுக்கிறிய, ஆனா இன்னும் நீக்கப்படாம உள்ளே இருந்தா அது நாட்சம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களை குற்றஞ்சாட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களை ஜெபிக்க விடாது. நீங்க ஜெபிக்கும் போது வந்து சொல்லும், நீ ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கும். அதனால அந்த செத்த கிரியைகள் அகற்றப்பட வேண்டியது இருக்கிறது. எப்படி அகற்றப்படும் பிரதர்? உங்களுக்குள்ள கொடுத்த ஜீவனை கொண்டுதான் நீங்க அதை என்ன செய்ய முடியும், அகற்ற முடியும், முற்றிலுமாய் அகற்றி போட முடியும். வசனம் நமக்கு சொல்லுகிறது. 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 3:20 இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பதாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். இருதயம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நீ குற்றவாளி என்று உன் இருதயம் உன்னை சொல்லுகிறது. இப்போ உன் இருதயமே உன்னை குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னா உன் இருதயத்தை விட பெரியவர். உன் இருதயம் அறிந்திருக்கிறதை விட அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறவர். யாரை குறிச்சு? உங்களை குறிச்சு. உங்க இருதயம் சொல்லுது நீங்க குற்றவாளி. விளங்குதா விளங்கலையா? இப்ப யோவான் கேட்கிறாரு, இந்த இருதயத்தை விட பெரியவர். எப்படி பெரியவர் சொல்றாரு அப்படி கேட்டீங்கன்னா, உங்கள் இருதயம் உங்களை அறிந்து வைத்திருக்கிறதை விட அதிகமாக உங்களை அறிந்து வைத்திருக்கிற தேவன். உங்களை குறிச்சு உங்க இருதயத்துக்கு தெரியறதை விட அதிகமா யாருக்கு தெரியும்? உங்க இருதயம் உங்களுடைய கடந்த காலத்தை வச்சு என்ன செய்யணும், உங்களை சொல்லும், குற்றவாளின்னு தீக்கும். கர்த்தருக்கு தெரியும் எதிர்காலத்துல நீ என்னெல்லாம் சேட்டை பண்ண போற. இருதயத்தை விட பெரியவர் என்ன அர்த்தம்னா, உங்கள் இருதயம் உங்களை அறிந்து வைத்திருக்கிறதை விட
அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிற தேவன் அவரை விளைவு அதிகமா உங்களை குற்றம் தீர்ப்பாரு. அதனால சொல்லுது, குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடி உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஜீவனை வச்சுதான் உங்கள் இருதயத்தை நீங்க என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். தோண்டுங்க, இருதயத்தை தோண்டுங்க, மனசாட்சியை தோண்டுங்க, மனதை தோண்டுங்க. முதல்ல பேசுனேன், தேவனுடைய சித்தத்தை தோண்டுங்க. உங்க சித்தத்தை கொண்டு வந்து, உங்கள் விருப்பத்தை கொண்டு வந்து தேவ சித்தம் நிறைவேறாதபடி தடையாக என்ன பண்ணாதீங்க, ஏற்படுத்தாதீங்க. நிறைய தருணத்துல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வேலை, தங்களுடைய தொழில், தங்களுடைய குடும்ப வாழ்வு, அதுல தன் சித்தத்தை புகுத்த முற்பட்டு இழக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை தாமதித்துக் கொள்றாங்க. வசனங்கள் நமக்கு தெளிவாக அவைகள் என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. இந்த வேலைக்கு தான் போகணும், இப்படிதான் இருக்கணும், நான் உன்னை தீர்மானம் பண்ணி இருக்கிறேன், என்னை விட என் ஹஸ்பண்ட் ₹1 சம்பளம் ஜாஸ்தியா வாங்கணும், அடுத்த மாசமே வேலை போயிடும் பாத்துக்க. அப்ப என்ன விவாகரத்தா பண்ண முடியும்? ₹1 ஜாஸ்தி வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆயிருக்கணும், கார் வச்சிருக்கணும். அந்த கார் நிரந்தரமா? நேரா கொண்டு நம்ம சும்மா இருந்தாலும் நேரம் கொண்டு இடிப்பான். கார் நிரந்தரமா பிரதர்? இது இருக்கணும் பிரதர், அது இருக்கணும் பிரதர், இப்படி செட்டில் ஆயிருக்கணும் பிரதர், அப்படி செட்டில் ஆயிருக்கணும் பிரதர், இப்படி எல்லாம் இருக்கணும் பிரதர், சுண்டுனா ரத்தம் வரணும் பிரதர், ஒல்லியா இருக்கணும் பிரதர். கல்யாணம் கட்டி பாரு, அவ ஏற்கனவே இப்படி இருந்த ஆள் தான், கல்யாணத்துக்காக தான் கஷ்டப்பட்டு குறைச்சிருக்கா. ஒரு ரவுண்டு, ஒரு வாரம் விருந்து, அதுக்கு பிறகு எப்படி இருக்கான்னு மட்டும் பாரு. ஒல்லியா இருக்கணும் பிரதர், இப்படி இருக்கணும் பிரதர், என்னை பார்த்த உடனே இப்படி பாசத்தை பொழியணும் பிரதர். எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னங்க, மாமியாரை பார்த்த உடனே பொண்ணு பார்க்க போகும்போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி கிஸ் அடிப்பா. மாமியார் அப்படியே உள்ளலாம் கூந்துற, ஐயோ சொல்லுவா அவங்களை அம்மானு கூடட்டா அப்படின்னு. நீ அத்தனை கூட்டத்தோல, அதான் நல்லது. ஒரு நாளும் அத்தை அம்மாவா மாற முடியாது, அம்மானு கூப்பிட்டா ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரிதான் மாமியாரும் மருமகளேன்னு கூடுற வரைக்கும் தான் கரெக்டா இருக்கும், மகளேன்ட்டாங்கன்னா செத்தன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் லைஃப்ல. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன செய்வது பிரதர்? அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்குள்ள ஒண்ணு வச்சேன்ல. அப்ப எல்லா சிந்தனையும் எல்லா நோக்கங்களும் கர்த்தர் தான் கொடுத்தாரா பிரதர்? இல்ல, உன் ஆவியில வர்றது தேவன் கொடுப்பது, உன் மாம்சத்துல வருவது உனக்குள்ள உண்டாகிற சித்தம். அப்ப கொண்டு வந்து அப்ளை பண்ண இந்த ஜீவ தண்ணீரை உன்னுடைய மனசாட்சியில, மனதுல. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் நினைக்கிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தில பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தை புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். அழகா தெளிவா ஆண்டு சொல்றாரு, மனசை பத்தி சொல்றாரு. மன ஐயங்கள், மன ஐயங்கள். ஒரு மனுஷனுக்குள்ள 1000 மன ஐயம் இருக்கு பிரதர், பல ஐயங்கள் இருக்குது. அவன் பல கேள்விகளை கேட்கிறான். ஏன் கேட்கிறான்னா, அவனுக்குள்ள கொடுக்கப்பட்டதான அந்த ஜீவ தண்ணீருடைய அனுபவத்தை வாழ்க்கையில என்ன செய்யலன்னா அபியாசப்படுத்தல, கொண்டு வரல. வந்திருந்தா அந்த மன ஐயெல்லாம் வராது. பலவீனமா இருக்கிறவன் மரக்கறியை மாத்திரம் சாப்பிடுகிறான், சரீரத்துல பலவீனமா? எந்த பலவீனத்தை சொல்றாரு? மனதில் இருக்கிற பலவீனம். அவனுக்கு ஒரே பதட்டம், இதை சாப்பிட்டா கர்த்தர் அடிச்சிடுவாரா, அதை சாப்பிட்டா அடிச்சிடுவாரா, இது சரியா வெட்டப்பட்டுச்சா, இப்படி எல்லாம் ஒரே பயப்படுறான் பாருங்க. அவனை பார்த்தா சொல்றாரு மன ஐயம். ஏன் பிரதர்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவ தண்ணீரானது அந்த மனசுக்குள்ள இன்னும் என்ன செய்யல, வரல. கர்த்தர் சொன்னாரு, நீ பயப்படுற ஆவியை பெறல, தைரியமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? அறுவலை தூக்கிட்டு 4 பேரை வெட்டுறா அப்படின்னு அர்த்தமா? அந்த தைரியம் இல்ல. நான் தேவனண்டை சேருவதற்கு எனக்கு என்ன உண்டாகுது? ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறீங்க, சரியா? ஒரு சின்ன தவறு பண்ணிடுறீங்க, உடனே உங்களுக்குள்ள என்ன வருது? ஒரு மன பயம் வருதா? அன்னைக்குன்னு பார்த்து நான் ஒரு வசனத்தை தூக்கி என்ன பண்றேன், குரூப்ல போட்டுறேன். அன்னைக்குன்னு பார்த்து நீங்க போன் பண்ணும்போது நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், நீங்க என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, நான் சரியா என்ன செய்யல, ரிப்ளை பண்ணல, நான் வேற ஏதோ ஒண்ணு பேசுறேன், அல்லது நீங்க சொன்னதுக்கு நான் சிரிக்கிறேன், அப்படி வச்சுக்கிடுங்க. ஏதோ ஒண்ணு நான் பண்றேன், உடனே என்ன ஆயிருது? ஏன் வருதா? ஒரு பதட்டம் வருதா? ஆண்டு ஒரு வேலை எனக்கு விரோதமா ஏதாவது நினைச்சிட்டாரோ, போயிட்டாரோ, அப்படி நமக்கு என்ன வருது இல்லையா? ஒரு சகோதரன் சொன்னார், ஒருத்தர் ரொம்ப திட்டிதான் பிரதர், அதுல இருந்து என்னமோ எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு, ஒரு சோம் பண்ணிருங்க. இப்ப என்னாவது பிரதர்? ஒரு பதட்டம் வருதா? ஏன் வருது பிரதர்? மன ஐயம் ஏன் வருது? கர்த்தர்ட்ட போய் முட்டு போட்டா அன்னைக்கு சூழ்நிலையில என்ன தோணுனா, இன்னைக்கு நான் ஜோம் பண்ற எதையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு,
கேட்க மாட்டான்னு தோணுது இல்லையா? ஏன் பிரதர் அந்த மன ஐயம்? ஏன் பிரதர் சரியானபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவனை நீங்க பயன்படுத்தல? அப்ப ஜீவ தண்ணீர் எங்க தேடுறது பிரதர்? மறுபடியும் கண்மலை அடிக்க முற்படாதீங்க. அது உங்கள் உள்ளத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறது. ஜீவ தண்ணீர் தண்ணீராய் கொடுக்கப்படல, ஊற்றாய் கொடுக்கப்படுகிறது. அதை தோண்ட முற்படுங்கள். அழகா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே தோண்டினாங்க. 2021 ஜீவ தண்ணீர் தண்ணீரே என்ன பண்ணு, பொங்கி வா, ஊற்று தண்ணீரே பொங்கி வான்னு அழகா பாட்டெல்லாம் பாடி சுத்தி நின்று, அதுல முக்கியமானவங்க தோண்ட தங்களுடைய தண்டாயுதங்களினாலே அந்த எல்லாரும் சேர்ந்து தோண்டி அந்த தண்ணீர் என்ன செஞ்சாங்க, பெற்றாங்க. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிற அந்த ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ள தேடணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள தேடுங்க. அவரை செயல்படுறதுக்கு அனுமதி. அவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு வசனம் சொல்லுது எபேசியர் 4. ஏன் துக்கப்படுத்த கூடாது பிரதர்? அவரை ஒரு ஓரமா உட்கார வச்சிடாதீங்க. அந்த ஜீவ ஊற்று என்னது பிரதர்? அதான் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். அவரை செயல்படுறதுக்கு அனுமதிங்க. எங்க செயல்பட அனுமதிக்கணும் பிரதர்? உங்கள் இருதயத்துல, உங்களுடைய மனசாட்சிக்குள்ள, உங்களுடைய மனதுல, உங்களுடைய சித்தத்துக்குள்ள. திரும்ப சொல்றேன், 4 காரியங்களை நான் யோசித்தேன். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனசாட்சிக்குள்ள, உங்களுடைய சித்தத்துக்குள்ள, உங்கள் மனதுக்குள்ள, உங்கள் இருதயத்துக்குள்ள அவரை செயல்பட அனுமதிங்க. அது என்ன உண்டாகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற உங்களுக்கு உதவி செய்யும். அது வெற்றியா அமையும். அதுல தோல்வியே இருக்காது. அதுல தோல்வியே இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த செய்கையை அவர் எனக்குள்ள உண்டாக்கினார், அந்த வெளிப்பாட்டை எனக்குள்ள கொடுத்தார், அந்த சித்தத்தை என்னுடைய விருப்பமாக தேவனாய் கர்த்தர் மாற்றினாரு. நான் தான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா, இன்னும் அந்த சில கீழான மாம்சத்தினுடைய காரியத்திலிருந்து அதை நோக்கி நான் நகரல, அதை நோக்கி நான் என்ன செய்யல, நகரல. அப்படி நகர்ந்துட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எதுவும் உங்களை பாதிக்காது. வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் பாதிக்காது. 3 நாளைக்கு முன்னாடி வச்ச ரசத்தை உங்க மனைவி உங்ககிட்ட கையில கொடுத்தாலும் உங்களை என்ன செய்யாது. யோசிக்கிறீங்க, ரசம் கூட 3 நாள் பிரச்சனை இருக்குமா பிரதர்? இருக்குதே, சில வீட்டுல அதான பிரச்சனையா இருக்குது. ஏதோ அது செய்யறது என்னமோ பெரிய கஷ்டம் மாதிரியும் 3 நாளா பிரிச்சு கொடுக்குறியாது. அது செய்யற கண்ணியா கஷ்டம் வந்துருச்சு நமக்கு தெரியல. அப்போ உங்களை ஒன்னும் பாதிக்காது, நீங்க அசால்ட்டா இருப்பீங்க. ஏன்னா இந்த நிலையை விட்டு நீங்க எங்க போயிட்டீங்க, அந்த மேலான நிலைக்கு போயிட்டீங்க. ஒன்னும் உங்களை பாதிக்காது. தோசை பிஞ்சு இருக்கா பரவாயில்ல, போடு சாப்பிடுற. ரொம்ப காஞ்சி போய் இருக்கா பரவாயில்ல, சட்னி ஊத்து, ஊற வச்சு சாப்பிடுறேன். பரோட்டா சாப்பிட்ட மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ஒன்னும் பாதிக்காது. ஏன்னா நீங்க நிலையை கடந்துட்டீங்க. எங்க வந்துட்டீங்க, அந்த மேலான நிலைக்குள்ள வந்துட்டீங்க. அப்போ வாழ்க்கையில கொஞ்சம் இத லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில தோல்வி கிடையாது. வாழ்க்கையில எந்த தருணத்திலும் சறுக்குதல் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, எந்த பாரமும் கிடையாது. வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை என்ன பண்ணிடலாம், வாழ்ந்து முடிச்சிடலாம். இது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. அப்ப ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ள தேடுங்க. கண்ண மூடலாம், இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருக்கலாம். ஜெபித்து நாம் நிறைவு செய்யும். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனை வேளையில திடீரென்று எங்கள் ஆவியானவர் சொன்னீர், வா என்னை அவர்களுக்குள்ளே தேட சொல்லு, என் ஜீவனை அவர்களுக்குள்ளே தேட சொல்லு. நீ சொன்ன வார்த்தையின் அடிப்படையில ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தமாக்கி இன்றைக்கு வந்து பிள்ளைகளோடு சொல்லத்தக்கதாக தேவனங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க. நன்றி. எங்கள் சர்வ வல்லவரே, ஒருவேளை உடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டார்களோ, இன்னும் புரியாதபடி சில நிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. முடிந்தவரை முயற்சித்திருக்கிறேன். ஒருவேளை இதுல இன்னும் ஐயப்பாடுகள் இருக்குமாயும், இன்னும் ஆண்டவரே ஒருவேளை பிள்ளைகளுக்கு சந்தேகங்கள் இருக்குமாயும், என் தகப்பனதை தெளிவுபடும். வா, நீங்க ஜீவ தண்ணீரை ஒரு தண்ணீராய் கொடுக்காம, அது ஒரு குறிப்பிட்ட அளவா கொடுக்காம, அதை ஊற்றாக எங்கள் உள்ளத்துல வைத்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே, அதை எங்களுடைய ஆண்டவரே ஆவியில ஆண்டவரே தேவனாகிய கர்த்தனை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர், உம்முடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு செயல்படுகிறது. எங்கள் மனுஷ ஆவியில நாங்கள் தேவ ஆவியை காணத்தக்கதாக சரத்துக்கு இடம் கொடுக்காம, அதற்கு விரோதமா இருக்கிற தேவனுடைய புரிந்து கொள்ளுதலை உணரும்படி எங்கள் பிள்ளைகள் பலனடையத்தக்கதாக தேவனுடைய அனுக்கிரகம் செய்வீராக. அவர்கள் ஆண்டவரே உம்மை காணட்டும். தங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த ஜீவ தண்ணீரை நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் போது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர் அல்லவா. நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கிற அந்த ஜீவன், ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் மூலமா எங்கள் பிள்ளைகள் பெற்றிருக்கிற அந்த ஜீவன் ஊற்றாயிருக்கிறதப்பா, அது ஊற்றாயிருக்கிறது.
அதை அவர்கள் தண்ணீராய் தேடாம அதை ஊற்றாய் தேடும்படி, அப்பா ஊற்று தண்ணீரே என்னில் பொங்கி வா என்று சொல்லி பிள்ளைகள் அதை அவர்களுக்குள்ளாய் தேடும்படி, அதை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய இருதயத்தில, மனசாட்சியில, மனதில ஆண்டவரே தேவன் வைக்கிற சித்தத்துக்குள்ளாக அதை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை செயல்படுத்தும்படி, அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை, தயவுகளை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தேவனாகிய கர்த்தனை கொடுக்கும்படியாய் சுபிக்கிறோம். அன்றைக்கு யோவான் 7 யோவான் 20 கொடுக்கப்பட்டதான அந்த உள்ளார்ந்த நிலையினுடைய அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஊற்றானது எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பலன் செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அது எங்களுக்கு போதுமானது அல்லவே. ஆண்டவரே அப்போஸ்தலர் 2 அடிப்படையில அப்பா ஒரு சீருடைய, ஒரு தரிப்பிக்கப்படுகிற தேவனுடைய பலனை நாங்கள் பெறணுமே, அதற்கேற்றபடி எங்கள் பிள்ளைகளை கர்த்தனை கொண்டு வாருமே என்று சொல்லி உங்களுடைய பரிசுத்த கரத்துல நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்யும். மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இவர்களுக்குள்ள இருந்து நீர் பொங்கி வழிந்து நீரோடையாக மற்றவர்களுக்குள்ளே பாயும்படியான அந்த ஆவிக்குரிய பலனை அனுப்புவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருக்கும்.